நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து இந்த வரிசையில் வரப்போகிறவர் தமிழகத்துடைய மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவரான திரு இமயம் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வாங்க சார். இமயம் அவர்கள் அடிப்படையில் ஒரு ஆசிரியர். கோவேறு கழுதைகள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் இது மொழிபெயர்க்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் 7 பல்கலைக்கழகங்களில் அது பாடமாக இருக்கிறது. அப்புறம் ஆறுமுகம்னு ஒரு நாவல், அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதே போல் செடல்னு ஒரு நாவல் 4 பல்கலைக்கழகங்களில் அது பாடமாக இருக்கிறது. மண்பாரம், வீடியோ மாரியம்மன், கொலைச்சேவல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புகள் இவருடைய படைப்பில் உருவாக்கப்பட்டவை. பெத்தவன் அப்படின்னு ஒரு நெடுங்கதை, இதை ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்தால் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 1,00,000 பிரதிகள் அந்த நாவல், அந்த நெடுங்கதை விற்கப்பட்டுள்ளது. நம்முடைய இந்தியா காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக தன்னைத்தானே பேணி காத்து கொண்ட, தன்னைத்தானே பராமரித்து கொண்ட சுயசார்பு தன்மை உள்ள ஒரு கிராமமாக இருந்திருக்கிறது. ஆனால் அண்மை காலங்களில் அது என்னவாக மாறியிருக்கிறது என்றால், விவசாயத்திற்கு நெல் கொடு அப்படின்னு அரசாங்கத்தில் கெஞ்சக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு. உரங்கொடு அப்படின்னு கெஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்குது. உண்மையிலேயே கிராமத்தார்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டார்களா என்றால் இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், விவசாயங்கிறது தாழ்வான தொழில்ங்கிற நம்முடைய மனோபாவம். ஒரு டாக்டர் தான் வந்து நாட்டுக்கு முக்கியம்னு நினைக்கிறது, ஒரு இன்ஜினியர் தான் ஒரு நாட்டுக்கு முக்கியம்னு நினைக்கிறது, ஒரு விவசாயி முக்கியம் இல்லையா? டாக்டருக்கு இது தொழில் சார்ந்த வேறுபாடு. ஒரு டாக்டருக்கு ஒரு சமூகத்தில் டாக்டரும் தேவை, ஒரு இன்ஜினியரும் தேவை, அதே அளவுக்கு விவசாயியும் தேவை. இது வந்து இந்த உடம்புல வந்து இந்த பாகம் இல்லாட்டினா பரவாயில்ல, இந்த பாகம் இல்லாட்டி பரவாயில்ல அப்படி நினைக்க முடியாது. அப்படி நினைக்கிறதன் விளைவாகத்தான் நாம் விவசாயத்தை வந்து சீரழித்து கொண்டிருக்கிறோம். எல்லா கனவையும் விட எனக்கு நம்முடைய கிராமங்கள் தற்சார்புடைய கிராமங்களாகவும் தன்னைத்தானே பேணிக் கொள்கிற கிராமங்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடவுளாக இருக்கிறது. ஆகவே அந்த கனவு தான் என்னுடைய பெருங்கனவு. சார், இப்போ கிராமத்தை வந்து நீங்கள் அது தன்னைத்தானே பேணி காத்துக்கணும்னு சொல்கிறீங்க. இவர் சொன்ன மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வேறுபாடு அங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராமங்கள் தன்னைத்தானே பேணி காத்துக்கிட்டா அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற உயர் ஜாதிகள் மட்டும்தான் வாழ்வாங்க. இந்த ரொம்ப லோ கம்யூனிட்டிலாம் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டுருவாங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா? எல்லாருடைய ஒரு குற்றச்சாட்டாக வந்து கிராமத்தில் மட்டுமே ஜாதி இருக்குது, கிராமத்தில் மட்டுமே வன்முறை, ஜாதிய வன்முறை இருக்குது அப்படிங்கிறலாம் இல்லை. நகரத்தில் இன்றைக்கி ரொம்ப படித்த உங்கள்கிட்ட ஜாதி இல்லையா? நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்களுடைய இன்டர்நெட் வழியா? என்னுடைய ஜாதியில் இந்த பிரிவில் இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ சைஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், இந்த படிப்பில் இவ்வளோ சம்பளத்தில் வேணும்னு கேட்குறீங்க. கிராம படிக்காதவங்கன்ற ஜாதி உணர்வை விட படித்தவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த ஜாதிய உள் முரண்பாடுகள், ஜாதிய கலவரங்கள் இருந்தால் கூட கிராமத்திற்கென்றே ஒரு ஒருங்கிணைவு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஜாதியை நிராகரித்தா கூட அங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு ஜாதி தேவைப்படுது, ஒரு ஆட்கள் தேவைப்படுது. அதனால் ஒரு நேரங்களில் அடித்தால் கூட ஒரு நேரங்களில் அவங்கள அரவணைக்க ஒரு அவசியமும் கட்டாயம் இருக்கிறதால அவங்க வந்து வச்சுருக்காங்க. சரி, நீங்கள் வந்து ஒரு சில ஜாதிகள் வந்து வேலை செய்வதற்காகவே கிராமத்தில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்கள். ஆமாம், அது அவங்க சப்போஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? அது அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அவங்க வேறு வேலை செய்யவே கூடாதா? அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. முன்னுக்கு வரக்கூடிய அளவு குறைந்து இருக்கிறது. முன்னுக்கு வராமல் இருந்தால் நான் இங்கே நிற்க முடியாது, பல்வேறு பேர் வந்திருக்க முடியாது. இதெல்லாம் இந்த அழுத்தங்களை மீறி, இந்த அழுத்தங்களை தாண்டி போராடி வந்திருக்காங்க. அதற்கு நம்முடைய சட்டங்கள் சில சலுகைகளையும் சில முன்னுரிமைகளையும் கொடுத்துருக்கு. நீங்கள் எதை திறந்தாலும் திறப்பீங்க, ஜாதியை திறக்க மாட்டீங்க. நம்முடைய மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது, நம்முடைய கோமண துணியாக இருக்கிறது நம்முடைய ஜாதி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நாள் யார்கிட்டையாவது இந்த கேள்வி கேட்கணுன்னே ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கேன். நீங்கள் கிராமத்தை பற்றியும் அக்ரிகல்ச்சரை பற்றியும் பேசினதுனால கேட்குறேன். பசுமை புரட்சியை பற்றி உங்களோட என்ன? பசுமை புரட்சி இந்தியாவில் ஒரு கட்டத்தில் வந்து வறுமை இருந்தது. அந்த வறுமையை போக்குவதற்கு, இந்த பசியை போக்குவதற்கு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருது. விரைவான உற்பத்தியின் வழியாக இந்த பசியை போக்க முடியுமா அப்படிங்கிற சில முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அதை வந்து தவறுலாம் சொல்ல முடியாது. அதில் நடைமுறையில் சில தவறுகள் இருக்கலாம், அந்த விதைகளில் அல்லது அந்த உரங்களில் சில தவறுகள் இருந்திருக்கலாம். அது திரும்ப வந்தது அப்படின்னா கிராமப்புறங்களில் நீங்கள் அதை வந்து ஆதரிப்பீங்களா? நிச்சயமாக பசியும் வறுமை போக்கணும்னா வேற ஏதாவது ஒரு புது, இப்போ முருகானந்த் சொன்ன ஒரு வரியை தான், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கு சேதாரம் இல்லாமல் மனிதர்களுக்கு சேதாரம் இல்லாத ஒரு புதிய தொழில்நுட்பத்தை, புதிய விவசாய முறையை கண்டுபிடிச்சி இங்கே அனைவருக்கும் உணவளிக்க வேண்டியது ஒரு அவசியம். இல்லை, அங்கே தான் நான் ஒரு முரண்பாடை பார்க்க. பசுமை புரட்சி நீங்கள் ஆதரிச்சிங்க அப்படின்னா சுயசார்பு தன்மையை பற்றி பேச மாட்டீங்க, சுயசார்பு தன்மையை பற்றி ஆதரிச்சிங்க அப்படின்னா பசுமை புரட்சியை பற்றி பேச மாட்டீங்க. இது ஒன்றோட ஒன்று கலந்தது.
நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. என்னன்னு கேட்டால் 1950 நேருடைய காலத்தில் வந்து இங்கே வந்து ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சம் வந்து செயற்கையாக ஏற்பட்டதா, உண்மையிலே இயற்கையாக ஏற்பட்டதா? இந்த பஞ்சத்தால் எத்தனை லட்சம் பேர் யார் செத்தாங்கிற ஒரு கேள்வி முக்கியமானது. எந்த இனத்து மக்கள் செத்தார்கள்? அன்னைக்கு உற்பத்தி இல்லையா? இவ்வளோ நிலங்கள் இருந்தது, ஆனால் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் சில பேர் பாதிக்கப்பட்டு செத்தாங்க. உதாரணமாக இங்கே தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் பெரும் பஞ்சம் நிலவியது. அந்த பஞ்சத்தில் செத்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள். அப்போது ஒரு அரசு வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த பதுக்கல்காரர்களிடமிருந்து சில பேரையாவது காப்பாற்றுன்னு சொன்னால் சில முன்முடிகளை, சில அவசர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அவசர நடவடிக்கைகள் எடுக்க முடியாது அப்படின்னா இருந்தவங்களாம் செத்து போடலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ பசுமை புரட்சியை முழுமையான ஆதரிக்கலை. அன்னைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாதா இருந்தது, அவ்வளோதான். ஐயா, நானும் ஒரு விவசாயி தான். எங்கள் வீட்டில் இப்போ 2 ஏக்கர் பயிர் வச்சுட்டு தான் இருக்கோம். எங்கள் கிணத்துல தண்ணி இல்லை. 25,000 ரூபாய் கொடுத்து கிணறு இடித்தோம், அப்பயும் தண்ணி இல்லை. களை பறிக்கிறதுக்கு ஒரு ஆளும் வரல. காரணம் என்னென்னா 100 நாள் வேலையை பார்த்துட்டு எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. நான் விவசாயத்தில் பழைய காலத்தில் களை வெட்ட போயிருக்கேன், சோளம் இருக்க போயிருக்கேன், வரவு இருக்க போயிருக்கேன். புரியுதுங்களா? உங்களுடைய வேலைக்கு நீங்கள் ஏன் கூலி ஆள் தேடுறீங்க? உங்கள் காட்டில் நீங்கள் வேலை செய்யுங்க, உங்கள் வயலில் நீங்கள் வேலை செய்யுங்க, உங்கள் தோட்டத்தில் நீங்கள் உற்பத்தி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஆளே வரணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் இன்னும் ஒன்று, இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் தான் எல்லாமே நாட்டில் விவசாயம் பாதிக்கப்பட்டதோ நீங்கள்லாம் கற்பனை பண்ணுறீங்க. 360 நாள் இந்த 100 நாள் வேலை திட்டம் கொடுத்துட்டே இருக்கானா? அப்படி 100 நாள் வேலை திட்டத்துக்கு எல்லாரும் போயிட்டா நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? எப்படி உணவு உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு? இது யார் சொன்ன கற்பனை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் படித்தவன்லாம் அந்த காட்டில் போய் மிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. படித்தவன்லாம் அந்த கத்திரிக்காய் செடியை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. படித்தவன்லாம் காட்டுக்கு போகிறதே அவமானம் நினைக்கிறேன். செல்ஃபோன் பேசிட்டு ஒரு 4 முழுக்க சுற்றிட்டு இருக்க, டிவி பார்த்துட்டு ஒரு 4 முழுக்க சுற்றிட்டு இருக்க, அந்த காட்டுக்கு போனால் போக மாட்டேங்கிற. ஆனால் நீ குற்றச்சாட்டு என்ன சொல்கிற? 100 நாள் வேலை எல்லாரும் வீணா போட்டான், கூலிக்கு ஆளே கிடைக்கல. இதெல்லாம் ஒரு கற்பனை. நீ செய்ய அந்த வேலையா? தேங்க்யூ சார், வெரி நைஸ், தேங்க்ஸ் லாட்.